Hi guys, வணக்கம். வெல்கம் பேக் to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்துட்டு ஒரு சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு வந்து தண்ணியா தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த மட்டன் தண்ணி குழம்பை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த மட்டன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 1/2 கிலோ மட்டன் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 2 வெங்காயம் இதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கல்லுப்பு எடுத்திருக்கேன், அதையும் இது கூடவே இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து தண்ணி சேர்க்கணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து குக்கரை மூடிக்கலாம். மூடிட்டு மீடியம் ஹீட்லேயே வந்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து 6 விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குழம்பு வந்து நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் இருக்கணும் குழம்பு. இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு தாளிப்பு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்துட்டு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை வந்துட்டு இந்த ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம தாளித்ததை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி மட்டும் தூவி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தில் வந்துட்டு நல்லா தளர ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துட்டாலே போதும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அந்த குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.